வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தீபாவளி செலிப்ரேஷன்லாம் எப்படி போகுதுங்க? மோஸ்ட்லி எல்லாருமே ப்ரிப்பேராக இருப்பாங்க. பட் அப்படியும் எங்களை மாதிரி சில பேர் வந்து லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் மாதிரி ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாளோ இல்லை செலிப்ரேஷனுக்கு முந்தின நாளோ வந்து தான் ட்ரெஸ் எடுக்கவே போவோம். ஏன்னா இப்போல்லாம் ரெடிமேட் கலெக்ஷன்ஸ் நிறையா வந்ததுனால நமக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு. சம்டைம்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அந்த அன்றைக்கி ஈவினிங் ஃபங்க்ஷன்னா காலையில் போய் எடுத்தாலே போதும், நம்ம வந்து ரெடி ஆகிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ நிறையா வந்துடுச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே லக்ஷ்மி மில்லில் இருக்க வெஸ்ட் சைட்டு தான் பார்க்க போகிறோம். நாங்கள் போனப்போ கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. சரி, ஓகே, வீடியோ எடுத்தோம்னா எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நிறையா புது கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். பட் ஆஃபர்ஸ் எதுவுமே இல்லை. எப்போவுமே வெஸ்ட் சைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இயர் எண்ட் இல்லை அந்த நியூ இயர் அந்த டைமில் தான் வந்து ஆஃபர்ஸ் போடுவாங்க. நார்மலாக இந்த தீபாவளி மற்ற டைம்லலாம் வந்து அதில் அதிகமாக ஆஃபர்ஸ் இருக்காது. பட் இங்கே குர்த்தி ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 799 இருந்தது. டாப்ஸ் எல்லாமே ஒரு 599 அந்த ரேஞ்சிலேருந்தே இருந்துச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னா நிறைய பேராக வச்சுருந்தாங்க. கோட் செட் வந்து அதிகமாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். எப்படி நம்ம ஜூடியோவில் எடுத்தோம்னா அந்த கிளாத்தோட குவாலிட்டி வந்து ரொம்ப நாள் வருமோ அதே தான் இங்கே வெஸ்ட் சைட்டுக்குமே. எல்லாமே வந்து சூப்பர் குவாலிட்டியான மெட்டீரியல். இங்கே வந்து இவ்வளோ காசு போட்டு இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 years வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் குவாலிட்டி. இந்த டைம் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப வைப்ரண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நிறைய நியூ கலர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. டாப்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக அந்த நெக் பேட்டர்னில் வந்து எம்ப்ராய்டரி ஸ்டோன்ஸு அந்த வி நெக் பேட்டர்ன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அண்ட் முக்கால்வாசி எல்லாமே வந்து காட்டன் மெட்டீரியலாக தான் இருந்தது. காட்டன்லேயுமே வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டான மெட்டீரியல். இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர், பர்பிள் கலர், அதுக்கப்புறம் நல்லா பிங்கிஷ் கலர், பிங்கிஷ் ரெட்டு கலந்த மாதிரி அந்த கலர்ஸ் எல்லாமே இந்த ஃபெஸ்டிவ் மோடுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஷாப்பிங் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா இந்த வீக்கெண்ட் ஷாப்பிங் பிளான் வச்சுருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டில் ஏதோ ஒரு டெசிஷன் எடுத்துகிட்டு கடைக்கு போனோம்னா சீக்கிரம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடுவோம். எந்த ஒரு ஐடியா இல்லாமல் ஷாப்புக்கு போனோம்னா தான் பிரச்சனையே. எந்த மெட்டீரியல் சூஸ் பண்ணுறது, எந்த கலர் சூஸ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து யோசித்து எல்லாம் ட்ரையல் பார்த்தே டைம் வேஸ்ட் ஆகிடும். அதனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறது, ஒரு 4-5 வீடியோ வந்து பார்த்துட்டு நமக்கு வந்து எது செட் ஆகும்னு ஒரு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் போகிறது. போய் அங்கே 4-5 எடுத்து ட்ரையல் பார்த்தோம்னா நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ப்ரீ பிளானாக போயிட்டோம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த காலர் நெக் 3/4 ஸ்லீவ் இல்லை ஃபுல் ஹேண்டு ஸ்லீவ், அதில் வந்து பெரிய ஃப்ளாரல் டிசைன் போட்டது இதுதான் வந்து நிறையா இருந்துச்சு. இதில் வந்து கலர்ஸ் அண்ட் ஃபேப்ரிக்ஸ் மட்டும் மாறி மாறி இருந்தது. பட் நார்மலாக ட்ரெண்ட்ஸில் இருக்க கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஜூடியோவில் இருக்க கலெக்ஷன்ஸ் விடவே வெஸ்ட் சைட்டில் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. எப்போவுமே வந்து நம்ம மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட்ஸில், அதுக்கப்புறம் ஜூடியோ தான். இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அது ரெண்டை விட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கலெக்ஷன்ஸும் இங்கே ஜாஸ்தியாக இருக்கும். ஸ்கர்ட் டாப்லாம் ட்ரை பண்ணி பல வருஷங்கள் ஆச்சு. அதுவும் ப்ரெக்னென்சி டெலிவரிக்கு அப்புறமெல்லாம் அந்த ஸ்கர்ட் பக்கமே போகிறதில்ல. எப்போவுமே அந்த ஃபீடிங் ட்ரெஸ் தான். அப்புறம் அப்போ எடுத்த ஃபீடிங் ட்ரெஸ், அதுக்கப்புறம் வெயிட் போட்டோம், வீட்லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நார்மலாக ஏலைன் குர்த்தி இல்லை அனார்கலி குர்த்தி அந்த மாதிரியே போயிட்டுருக்கோம். சரி, இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு டாப்ஸ் அண்ட் ஸ்கர்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லி டாப் ஸ்கர்ட்லாம் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கலர் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காகவும் அழகாகவும் இருந்துச்சு. எனக்கும் என் ஃப்ரெண்டுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. 1200 அந்த டாப்ஸ், அந்த அதுக்கு மேட்சிங்காகவே பேண்ட்டும் இருந்ததுங்க. பேராக தான் வச்சுருந்தாங்க. கார்ட் செட் மாதிரி தான் எல்லாமே வச்சுருந்தாங்க. லாங் டாப் அண்ட் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரலல் டைப்பில் இருந்துச்சு. இன்னொரு குர்த்தியுமே பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த நெக்கில் மட்டும் வீலைன் நெக்கு கொடுத்துட்டு அழகாக க்யூட்டாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டெலாம் வந்து எல்லாமே டீப் நெக்காக இருக்கும். இப்போ உள்ளேயே வந்து ஒரு அந்த வி ஷேப் நெக்காக இருந்தாலும் உள்ளே ஒரு கிளாத்து கொடுத்து ஒரு டிசைன் மாதிரி அட்டாச் பண்ணிடுறாங்க. இடையில இந்த ஜீன் டாப், கிராப் டாப் மாடலில் அதுக்கு வந்து மேட்சிங் பேண்ட் வச்சுருந்தாங்க. இது வந்து டாப்ஸ் பார்த்திங்கன்னா 1299 மாதிரி போட்டிருந்தாங்க. அண்ட் பேண்ட் வந்து 999 போட்டிருந்தாங்க. ஒரு 2.5K உள்ள ஒரு 3K போட்டோம்னா நீட்டாக ஒரு செட் எடுத்துக்கலாம். வீட்டிலேயே இருந்து இந்த ஏலைன் டாப்ஸ், நைட்டி அது இதுன்னு போட்டு வெயிட்டும் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபேண்ட்டு போடுறோம், இல்லை ஏதோ ஒரு 2 பீஸ் செட்டு மாதிரி போடுறோம், கார்ட் செட் மாதிரி போடுறோம் அப்படின்னா அது ஏலைன் இல்லை, நார்மல் பேரலாக இருக்குது அப்படின்னா நம்மளோட பெல்லி ஃபேட் மட்டும் அப்படியே தனியாக எக்ஸ்போசிங்காக தெரியுது. அதனாலேயே வந்து இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண முடியறதில்ல. வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு நம்ம டம்மி வந்து லூஸ் பண்ணோன்னா மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் போடணும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேட்டாக இருக்கீங்க, பெல்லி ஃபேட் இருக்குது அப்படின்னா நீங்கள்
ஏ லைன் சூஸ் பண்ணுறது இல்லை வந்து அனார்கலி சூஸ் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து நம்ம செஸ்ட் ஏரியாவோடு வந்து எண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப லூஸ் ஃபிட்டாக இருக்கனால நம்மளோட பாடி வந்து அவ்வளோ எக்ஸ்போசிங்காக வெளியே தெரியாது, அசிங்கமாகவும் தெரியாது. நம்ம நார்மலாக நீங்கள் ஒரு டாப் ஸ்டிச் பண்ணுறீங்க, ஃபேண்ட் ஸ்டிச் பண்ணி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பெல்லி ஃபேட் ஏரியாவும் அந்த இடுப்பு சைடில் இருக்க ஏரியா மட்டுமே ரொம்ப எக்ஸ்போசிங்காக தெரியும். ஏன்னா அங்கே தான் தொப்பை தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் யூஸ்வலாக பார்த்தோம்னா. அதனால் வந்து இப்படியே போயிடுறது. நாங்கள் என்ன பண்ணுவோம், சரி இந்த டைம் இப்படி சூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு அடிக்கடி நம்ம வார்ட்ரோப்பில் வச்சிட்டோம்னா நமக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு சைஸ் கம்மியாக எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸல் இருக்கீங்க அப்படின்னா எம் சைஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து வீக்லி ஒன்ஸ் போட்டு பாருங்கள், நம்ம இந்த சைஸில் எப்போ ஃபிட் ஆகும் அப்படின்னு நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அப்போ தான் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுவோம். வெளியே போய் ஏதோ ஜிம் ஜாயின் பண்ணுறதோ இல்லை வீட்டிலே ஏதோ ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறோம், டயட் கான்ஷியஸாக ஃபாலோ பண்ணுறது, அந்த மாதிரி நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் வந்து நம்மளால் அந்த நம்ம கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல்லையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குர்த்திஸ் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. பட் காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக இருந்தது. 3,799 மாதிரி போட்டிருந்தாங்க அந்த ஸ்பேஸ் சில்க் மெட்டீரியல்ஸ் எல்லாருமே. பட் அது வந்து நம்ம இந்த மாதிரி தீபாவளி செலிப்ரேஷன், மேரேஜுக்கு, ஃபங்க்ஷன் வியருக்கு, இல்லை ஒரு வெட்டிங்க்கு வந்து ரிசப்ஷனுக்கு, கெஸ்ட் லுக்குக்கெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ஸ்பேஸ் சில்க்கு. ஆனால் ரேட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஒரு 10 years பேக் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஒயிட் கலர் குர்த்திஸ், அதில் எம்ப்ராய்டரி போட்ட பேட்டர்ன், ஜமிக்கி ஒர்க் வச்சது, அதெல்லாமே இப்போ திருப்பியும் ட்ரெண்டுக்கு வந்த மாதிரி இருக்குது. அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நாங்கள் நிறையா பார்த்துருந்தோம். மாம்பழ கலர் குர்த்தி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க 2-3 கலெக்ஷன்ஸ் காட்டியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2,999, அதாவது 3,000 rupeesக்கு ₹1 கம்மி. மோஸ்ட்லி எல்லா டேக்லேயும் அப்படி தான் இருந்தது. எல்லாமே அந்த 9ல் தான் எண்ட் ஆகிருந்துச்சு. எக்ஸாக்டாக வந்து அந்த ஃபுல் ரேட் வந்து போட மாட்டேங்கிறாங்க, அந்த ₹1 குறைச்சி. அந்த மாதிரி தான் இப்போ மோஸ்ட்லி எல்லா ஷாப்லேயும் அந்த மாதிரி தான் டேக் பார்க்குறோம். அதுக்கு என்ன ரீசன்னு கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டபுள் ஷேடு குர்த்தி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மாதிரி லைட் பர்பிள் லாவெண்டர் கலர், அதில் வந்து பிங்க் இது மாதிரி கொடுத்துருந்தாங்க நெக்லைன். அதுக்கு வந்துமே இது வந்து 3 piece செட்டு 3மே இருக்குது, ஃபேண்ட்டு, ஷாலு, குர்த்தி 3மே சேர்ந்தது. இந்த மாதிரி 3 piece செட் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோ ஃபங்க்ஷன் வியருக்கெல்லாம் அவ்வளோ ஆப்டாக இருக்கும். ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 3,299 அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. 3மே நல்ல குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல். ஆனால் இந்த டைம் ஏதோ கொஞ்சம் கூட டிஸ்கவுண்ட் இல்லைங்க. ஒரு 5% 10%நாச்சும் அப்பப்போ வச்சுருப்பாங்க. இந்த டைம் எல்லாமே ப்ரைஸ் டேக் தான். ஒரு 5% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த ப்ரைஸ் டேக் என்னமோ அதே தான் இந்த டைம் ப்ரைஸாக இருந்துச்சு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா நீ லென்த் வரைக்கும் இருக்கும் அந்த டாப்ஸு. அதுக்கப்புறம் ஃபேண்ட்டு வந்து அந்த லூஸ் ஃபிட் மாதிரி பேரலாக இருக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த ஃபேண்ட் டைப்பில் தான், ஸ்ட்ரைட் ஃபேண்ட்டு கட்டில் தான் வந்திருந்தது. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இந்த டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். இதுவுமே ஃபேண்ட் அண்ட் டாப் வந்து தனி ரேட் தான், தனி ப்ரைஸ் தான். பட் எல்லாமே வந்து பேரிங்காக தான் வச்சுருந்தாங்க. நமக்கு வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 2-3 கலெக்ஷன்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தோம். மேரேஜுக்கு முன்னாடி, ஈவன் மேரேஜ் ஆகி 2 years கூட இந்த மாதிரி ஸ்கர்ட் அண்ட் டாப்ஸ் இதில் தான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ப்ரெக்னென்சி, டெலிவரி, அப்புறம் பாப்பாவை கேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அந்த மாமி டியூட்டிங்கிறதுனாலயே ஆளே சுத்தமாக மாறிட்டேன். ஏதாவது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம். ஒரு 3 கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். 3மே எனக்கு சுத்தமாக செட் ஆகலை. இன்னுமே என்னை குண்டாக தான் காட்டுச்சு. இருக்கிறது தானே காட்டும், அது சரின்னு சொல்லிட்டு மோட்டிவேஷனுக்காக ஒரு 2 செட்டு மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். எப்போவுமே இங்கே வெப்சைட்டில் வந்து எனக்கு கிட்ஸ் கலெக்ஷன் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. அப்புறம் வந்து ஸ்லிப்பர்ஸ் நல்லாயிருக்கும். கிச்சன் ஐட்டம்ஸ் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருப்பாங்க எல்லாமே. மாயாக்குட்டிக்கு 1.5 years வரைக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். நல்லா க்யூட்டாக இருக்கும். ஒரு டைம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒரு 2 to 3 months வரும். அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு பத்தாமல் போயிடும். ஏன் வந்து நம்ம இதில் வந்து காஸ்ட் அதிகமாக போடுறோன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் லோக்கல்லே சோர்ஸ் பண்ணிக்கிறது. எங்கள் ஊர் சைடே வந்து ஜூடியோ, ட்ரெண்ட்ஸ் இதெல்லாமே வந்துருச்சுங்க. இன்னும் இல்லாமல் இந்த பனியன் ஷாப் திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த பனியன் மெட்டீரியல், சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல்ஸில் வந்து ட்ரெஸ் வந்து ரொம்ப சீப்பாகவே கிடைக்கிது. அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஃபேர் யூஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், வீட்லேயும் ரஃப் யூஸ்க்கும் போட்டுக்கலாம். அண்ட் அது அப்படியே ஒரு 2 months ஒன்ஸ் வந்து கலெக்ஷன் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதிகமாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல. ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா அழகாக யூனிக்காக இருந்துச்சுங்க. அதில் 2-3 கலெக்ஷன் சூஸ் பண்ணிட்டுங்க. அப்புறம் இந்த சானிடைசர் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, ஸ்கூல் பேக்கில் இல்லை ட்ராவல் டைமில் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போல்லாம் அடிக்கடி சளி பிடிச்சிருதுங்க. அட்லீஸ்ட் சானிடைஸ் பண்ணானாச்சு கையில் அவங்க வேறு எதாவது டச் பண்ணி வாயில் வைக்காமல் இருப்பாங்கள்ல, அதுக்கு வந்து அது 2-3 எடுத்தோம்.
எப்போவுமே ஃபுட்வேர் பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வைஸ் அதிகமாக இருந்தாலும் இதுவுமே கொஞ்ச நாள் வருதுங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. 1 or 2 இயர்ஸ் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி வருது. பட் இந்த டைம் வந்து ஹீல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சுங்க. இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு வெப்சைட்டில் இருக்க ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸை விட ஜூடியோவில் வந்து இன்னுமே ரொம்ப ஈஸி அக்சசபிளாக இருக்குது. அதே மாதிரி காஸ்ட் வைஸுமே நிறையா கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போல்லாம் மோஸ்ட்லி நம்ம இந்த ஹீல்ஸ் எல்லாமே அவ்வளோவா சூஸ் பண்ணாமல் ஃப்ளாட்ஸுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிட்டோங்க. ஈவன் நாங்களுமே பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ்னால் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு தான் எடுக்கிறதே. ஃப்ளாட்ஸ்னால் டக்குன்னு சூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இனி அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் அக்டோபர் எண்டாக போகுது. நவம்பர் டிசம்பர் தான். டிசம்பர் ஜானெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வின்டர்ஸ் தான். அதனால் வின்டர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இந்த டைம் நிறையா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. வின்டர் டைமில் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு போட்டோம்னா அவங்களும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆவாங்க. குழந்தைங்க செக்ஷனுக்குள்ளே போனால் தான் எப்படி டைம் போகுதுன்னே தெரியாதுங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே. இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ்லேயே வந்து நல்லா ஸ்டோன்ஸ் போட்டு ரொம்ப பிரைட்டாக ஃபங்க்ஷன் வியரு, செலிப்ரேஷனுக்கு இதுக்கெல்லாமே ரொம்ப ஆப்டாக இருக்குங்க. அதுவும் நைட் டைம் எல்லாம் ரிசப்ஷன் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம்னா நல்லா கிளிட்டரியாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டே டு டே நம்ம ரெகுலர் இதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாமே ரொம்ப சட்டிலான கலர்ஸ் இருந்ததுங்க. இதில் வந்து எம்ப்ராய்டரி போட்டது வந்து ஒன்று இருந்துச்சு. அது 2 பேருமே சூஸ் பண்ணோம். ரொம்ப அழகாக இருந்தது. ஒருத்தவங்களோட சைஸ் வந்து கிடைக்கல. 1499 போட்டிருந்தாங்க. பட் நல்லா இருந்தது. ஒரு ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாம் போட்டு போனோம்னா நீட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேவரேட் ஏரியாவே ஃபுல்லாமே வந்து ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ், கிச்சன்னு, இதுக்கெல்லாம் டெக்காருக்கு தான் வெப்சைட்டில் வந்து பஞ்சமே இல்லை. எல்லாமே வந்து அஃபோர்டபுளாகவும் இருக்கும், குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும். இந்த டைம் சாண்டு கிளாக்லாம் ரொம்ப யூனிக்காக வச்சுருந்தாங்க. பார்க்க இந்த டேபிள் எல்லாம் வச்சோம்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. அது வந்து அந்த கோல்டன் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கோல்டன் ஒயிட் டச்சில் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். வீடையே வந்து ஒரு படி மேலே வந்து நமக்கு நல்லா யூனிக்காக காட்டும். பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவரு இதெல்லாமே வந்து பேராக நீட்டாக பேக்கிங் பண்ணி அது ஒரு செட்டு மாதிரி இருந்துச்சுங்க. இது எல்லாமே டிஸ்கவுண்ட் இதில் தான் போட்டு வச்சுருந்தாங்க. 1499 வந்தது. பட் குவாலிட்டி வைஸ் வந்து சூப்பராக இருக்குங்க. அடுத்தது வந்து ஃபுல்லாக செராமிக்கு, கிளாஸ் பவுல்ஸு இதெல்லாமே செட்டாக பிரிண்ட்டு வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நோம்பி விசேஷம்னு கெஸ்ட்டெல்லாம் வந்தாங்கன்னா இந்த சர்விங் பவுலெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. ஐஸ்கிரீம்ஸு, ஸ்வீட்டு, டெசர்ட்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக அழகாக இருக்கும். அதே மாதிரி பேஸ்கெட் டைப்பில் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. சர்விங் பேஸ்கெட் டைப்பில் டெக்காருக்கு வந்து இந்த சாக்லேட்டு, மஃபின்ஸ் எல்லாம் வைப்போம்ல பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அந்த ட்ரே கூட இருந்துச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு, விஸ்கு, முட்டை கலக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு மெட்டீரியலில் வச்சுருந்தாங்க. பிராஸுன்னு நினைக்கிறேன். அது அப்படியே செட்டாக வச்சுருந்தாங்க. எப்போவுமே இவங்களோட கிளாஸு, செராமிக்ஸ் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இந்த டைம் இந்த டீ கப் ஹோல்டர் வந்து பார்த்தேன். 399, 400 ரேஞ்சுங்க. 400க்கு 1 ரூபி கம்மி. அதில் வந்து இந்த 4 டீ டம்ளர்ஸ் இருந்தது. டீ, காஃபி, கெஸ்ட் 4 பேர் வராங்கன்னா டக்குன்னு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது. ஹோம் டெக்காராகவும் நம்ம கிச்சனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சூஸ் பண்ணியிருந்தோம் நானும் ஃப்ரெண்டும். ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் காஸ்ட் கால்குலேட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு, இது வந்து டம்ளர் இன்க்ளூடலா இல்லை இந்த பிளாஸ்கெட் மட்டான்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் நேரம் போயிட்டு இருந்துச்சு. இந்த கப்பன் அந்த பேஸ்கெட்டோடனா ரொம்பவே சூப்பரான டீல் தான் இது. அப்படியே பக்கத்துலேயே மென்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். மென்ஸ்க்குமே வந்து இந்த டைம் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சுங்க. கலர் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே தீமாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லாம் ஷாப்பிங் போனால் இந்த ட்ரெஸ், காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்போம். இந்த டைம் காஸ்மெட்டிக்ஸ் பக்கமே போகலையே. ஃபுல்லாமே இந்த கிச்சன் கலெக்ஷன்ஸை தான் 2 பேரும் சுற்றி வந்துட்டு இருந்தோம். ஒவ்வொன்றும் நல்லா யூனிக்காக இருந்துச்சுங்களா. இதை பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க, நான் வாங்குங்கன்ட்டு இந்த மை கிச்சன் மை ரூல்ஸ் பார்த்தோன்னே 2 பேர்த்துக்குமே பிடிச்சி போச்சு. மோஸ்ட்லி அவங்கவுங்க கிச்சன்னா நம்ம தான் எல்லாமே பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா. அடுத்தவங்க ஏதோ ஒன்று வந்து இடையில சொன்னாலும் நமக்கு கோவம் வந்துடும், இல்லை இது ஏன் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி. ஸ்பைசஸ்லாம் இடிப்பாங்களே, இஞ்சி, பூண்டு, ஏலக்காய் இதெல்லாம் வந்து இந்த ஒரு மாதிரி பவுல்லையே வச்சுருந்தாங்க. வெங்கக்கல்னு சொல்லுவாங்க, அதுலேயே பண்ணி வச்சுருந்தாங்க. அது வந்து 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் கட்லரி செட்டு வந்து ஒரு ட்ரேயோட செட்டாக சர்விங் பண்ணுறப்போ வந்து நம்ம டின்னர் சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது. அப்புறம் அந்த ஹீட்டு இதுக்கு வைப்போம்ல டைனிங் டேபிளில், அதுவே வந்து இந்த முத்துல வந்து செஞ்ச மாதிரி இருந்ததுங்க. அந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு ஹோல்டர்ஸ் நம்ம சர்வ் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிறது, சாப்பிங், இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ யூனிக்காக வச்சுருந்தாங்க.
நான் இந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறக்கே ஒரு 2-3 நாள் லேட் ஆயிடுச்சுங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. அது வந்து முடியட்டும் நம்ம கொடுக்கலான்னா அவங்க வந்து இன்னும் டைம் போயிட்டே தான் இருக்குது. சரி நம்ம மியூசிக் மட்டும் போட்டு அப்லோட் பண்ணலாமான்னு பார்த்தேன். சரி நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்தா தான் புரியும்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தா அந்த காலத்தில் ஆத்தாத்தாலாம் என்ன டின்னில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி பிஸ்கெட்லாம் முதல்ல டின்னில் தான் இருக்கும். இப்போ வந்து டின்னே இருக்குது. பிஸ்கெட்டுன்னு போட்டு பொட்டேட்டோ கார்லிக்குன்னு போட்டு அது வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பொட்டேட்டோ கார்லிக்கெல்லாம் பிஸ்கெட்ஸ்க்கெல்லாம் வந்து ஏர் டைட் மாதிரி ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டெய்னர் செட்டு மாதிரி வாங்கி வச்சிட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி சின்னமன் ஸ்டிக்கு, கறி பவுடரு, ஸ்பூனு, இந்த மாதிரி குக்கீஸு இதுக்கெல்லாமே தனித்தனி கண்டெய்ன்ஸ் வச்சுருந்தாங்க. காஃபி டீன்னு சொல்லிட்டு அதுலேயே நோட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் மென்ஸ் ஷர்ட்டே பார்த்திங்கன்னா ஃப்ளாரல் டிசைனில் வந்து அந்த கிளாத்தே நல்லா திக்காக இருந்துச்சுங்க. ஜூட் மெட்டீரியல் மாதிரி இருந்தது. அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஹோப் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வெப்சைட் பற்றி ஒரு சில கலெக்ஷன்ஸ் அப்டேட்டை வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் வெப்சைட் வந்து பிடிச்சிருக்கிறவங்க கலெக்ஷன் போகணும், ஷாப்பிங் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க. அப்பப்போ நாங்களும் ட்ரெஸ் செக்ஷன் பக்கம் போனாலும் இருந்தாலும் அந்த கிச்சன் சைட்லாம் பார்த்தோம்னா ஒன்று யூனிக்காக இருக்கிறத பார்த்து திருப்பி போய் எடுத்துகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஹாட்டாக காஃபி டீ எல்லாம் சர்வ் பண்ணும்போது டேபிளில் வைக்கிறது, அந்த கிளாஸ் மேலே வைக்கிறது, அது வந்து ஒரு செட்டாகவே வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 to 30 மினிட்ஸ் இந்த ஷாப்பில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். எங்களுக்கு பிடிச்ச 2-3 ட்ரெஸ்ஸஸும் ஷாப் பண்ணோம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்னிக்கர்ஸ் வெரைட்டிஸில் வந்து அழகழகான கலர்ஸோடு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு 2 செட்டு வந்து எடுத்திருந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பர்பிள்லேயும் எல்லோவிலையும் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமல் தீமில் இருந்துச்சு. இன்னொன்று வந்து நம்ம ஃப்ளாரல் டிசைன் யூனிக்கான இந்த தீம்லையெல்லாம் இருந்துச்சு. இதில் 2 செட்டு தான் எடுத்திருந்தோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.